உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது. ஒரு மனிதர் அவருடைய வெளித்தோற்றம் எவ்வளவு சுத்தமானதாக இருக்கலாம், வெளித்தோற்றம் மிக அழகானதாக இருக்கலாம், அவர் வைத்திருக்கும் பொருட்கள் மிகவும் அழகானதாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா அவரை பார்ப்பதில்லை. அவரின் உருவம் எப்படி இருக்கிறது, நிறம் எப்படி இருக்கிறது, அவர் குட்டையா நெட்டையா என்பதை எல்லாம் பார்ப்பதில்லை. அவரிடத்தில் என்னென்ன பொருட்கள் இருப்பது என்பதை பார்க்கவில்லை. ஆனால் அவன் பார்ப்பது அந்த மனிதனிடத்தில் இருக்கிற அந்த உள்ளத்தை. உள்ளம் எப்படி இருக்கிறது, அவர் ஏழையாக இருக்கட்டும், பணக்காரராக இருக்கட்டும், நடுத்தரவாதியாக இருக்கட்டும், எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர் உள்ளம் எப்படி இருக்கிறது. உள்ளம் சரியாக இருந்தால் அந்த மனிதர் செய்கிற சின்ன அமல்களையும் அல்லாஹ் தஆலா மிக உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு சென்று விடுவார். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், உடலில் ஒரு பாகம் ஒன்று இருக்கிறது. அலா ஃபில் ஜஸதி முத்கத்தன், உடலில் ஒரு சதை துண்டு ஒன்று இருக்கிறது. வைதா ஸலுஹல் ஜஸது குல்லு, அது மட்டும் சரியானால் உடல் முழுவதும் சரியாகிவிடும். வைதா ஃபஸதல் ஜஸது குல்லு, அது கெட்டு போனால் உடல் முழுக்க கெட்டு போய்விடும். அதா அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்பு, அதுதான் உள்ளம். அந்த உள்ளத்தை நீங்கள் சீர்படுத்துங்கள். கெட்ட விஷயங்கள், பொறாமைகள், போட்டிகள், பிறரை பற்றியான கோல் பேசுதல், பிறருக்காக செய்யக்கூடிய முகஸ்துதிகள், பிறர் மீது வைக்கக்கூடிய பேராசைகள், நமது நஃப்ஸினுடைய ஆசைகள், எல்லாவற்றையும் உங்களுடைய உள்ளத்திலிருந்து நீக்கிவிடுங்கள்.